எலெக்ஷன் இது வந்து படமா பார்க்கறதோட பல பேருக்கு வந்து பாடமா தான் நம்ம பார்க்கணும். எஸ்பெஷலி அரசியல்ல வந்து அரசியலுக்காகவே வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பாடம். அரசியல்ன்றது தொழிலோ குலப்பெருமையோ குடும்ப மானமோ பழிவாங்குதலோ இல்லை. அரசியல் மக்கள் நலனுக்கானது. அரசியல் சமூக நீதிக்கானது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். எலெக்ஷன் இந்த மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது வந்து உரியடி ஃபேமஸ் விஜயகுமார். ஹீரோயினாக நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி அன்சாரி அண்ட் ரிச்சா ஜோஷி. பவல் நவநீதன் வந்து ஹீரோவோட மாமாவாக வராரு. ஹீரோவோட அப்பாவை மெயின் ரோலில் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஜார்ஜ் மரியன். இந்த வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீபன். டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸாக தான் இருக்காரு. நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு நிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஏன் நிக்கலான்னு முடிவு பண்ணுறாருன்னா, ஹீரோட மாமா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு தொண்டராக இருக்காரு. அதே மாதிரி ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் 40 வருஷமா தொண்டராக இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோட மாமா வந்து அந்த ஆளுங்கட்சியில் வந்து வாரிசு அரசியல் பண்ணுறது தெரிஞ்சுட்டு அது பிடிக்கலன்றதுனால அவங்கள எதிர்த்துட்டு யாரையா ஒருத்தரை நிக்க வச்சு இந்த எலெக்ஷன்ல வின் பண்ண வைக்கணும், இந்த வாரிசு அரசியல உடைக்கணும்ன்றதுக்காக வெளியில வந்து ஆளை தேடுறாரு. கடைசியில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோட அப்பா வந்து எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அவங்க தான் வந்து அந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. ஹீரோவையே நிக்க வச்சோம்னா ஹீரோட அப்பாவோட செல்வாக்குல ஹீரோ வந்து வின் பண்ணிடுவாருன்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்றாரு. ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு சம்பவத்துல ஹீரோட அப்பாவும் வந்து அந்த அரசியல் கட்சியில அசிங்கப்படுறாரு. இதனால என்ன பண்றாருன்னா, ஹீரோ வந்து எலெக்ஷன்ல நிக்க முடிவு பண்ணிட்டு எலெக்ஷன்லயும் நிக்கிறாரு. ஆனா இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து தீவிரமான கட்சி பக்தர். ஹீரோக்கே வந்து சப்போர்ட் பண்ணாம போயிடுறாரு. ஸோ இதனால வந்து ஹீரோ வந்து நிறைய பணம் வந்து வாங்கி பணம் செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவர் பணமும் செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி தோத்துறாரு. இதனால அவர் பெரிய கடனுக்கு உள்ளாகிறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இதனால அவருக்கு பல பாதிப்பு வருது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த எலெக்ஷன் பாதிப்புல இருந்து, தோத்ததுனால வந்த நஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வந்தாரா, திருப்பி எலெக்ஷன்ல நின்னாரா, ஜெயிச்சாரா, இல்ல வேற ஏதாச்சும் பண்ணாரான்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அரசியலுக்கு துண்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். துண்டை வச்சே அரசியலை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து அந்த துண்டை தேடிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க அம்மா வந்து ஏன் இந்த துண்டை தேடுறீங்க, இது இல்லாமல் நீங்கள் வெளில போக முடியாதான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, தாலி இல்லாமல் நீ வெளில போக முடியுமா, முடியாதுல்ல. அது மாதிரி தான் அரசியல்வாதிக்கு துண்டு. ஸோ அவன் துண்டு இல்லாமல் வெளில போக முடியாதுன்னு. இதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து என்ன ஆகும்னா, ஹீரோட அப்பா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணலாம், எலெக்ஷனில் நிற்கிறாருன்றதுனால மாவட்ட தலைவர்கிட்ட போயிட்டு அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ண சொல்லுவார். அப்போ வந்து மாவட்ட தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களால் பணம் செலவு பண்ண முடியுமா, முடியாதுல்ல, ஸோ வேணாம் அப்படின்னுவார். அப்போ தான் அவர் ரியலைஸே பண்ணுவார், ஓ 40 வருஷம் நான் இந்த கட்சிக்கு உழைச்சது கூட பெருசாக தெரியல, அரசியல்னாலே பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு ஒன்று மட்டும் சொல்லுவார். அங்கேயும் மாவட்டம் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை, நான் இறந்த பேர் இந்த துண்டை வந்து என் மேலே போட்டு எனக்கு மரியாதை பண்ணிடுங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு வெளியில் போவார். வெளில போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருப்பாரு ஒரு பையனோட. அப்போ அவரோட துண்டு காற்றுல கீழே விழுந்துடும். விழுந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துண்டை எடுக்கிறதுக்காக பையனே வந்து பிரேக் அடிச்சுட்டு நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரு. பார்க்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அந்த துண்டை எடுக்க வேணாம், போகலாம் நம்ம அப்படின்றாரு. அந்த துண்டை வச்சு எவ்வளோ அழகாக அரசியலை வந்து 40 வருஷம் அரசியலை வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த துண்டு வேணான்றதே ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு புரியுது. ஏன்னா அந்த துண்டு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்டுக்க முடியுன்றதை வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீரும் வரும். அரசியல்னா என்னன்றது வந்து நமக்கும் புரியும், அரசியல் இருக்கவங்களுக்குமே புரியும். இந்த படத்தில் ரெண்டாவது ஸ்டாண்ட் அவுட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அரசியல்னா என்னன்னே புரியாது. ஸோ ஹீரோட மாமா தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவார். ஒரு சீனில் வந்து பணத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பணத்தை வச்சு அரசியல்வாதிங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கூட பண்ணுவாங்கன்றதை காமிப்பாங்க. ஹீரோ வந்து தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி ஹீரோட மாமா வந்து ஹீரோ வந்து இனிஷியலாக திட்ட ஆரம்பிப்பார். அப்போ ஹீரோ வந்து கொந்தளிச்சு ஒரு டயலாக் பேசுகிறாரு. அது ஒரே டேக்குன்னு நினைக்கிறேன், வேற லெவல்ல பேசியிருக்காரு. சூப்பரா சொல்லுவாரு. அதுல வந்து ஹீரோ வந்து, நீ வந்து சரக்கு அடிச்சுட்டு எங்கேயோ வந்து சண்டை போட்டு சவால் விட்டு வந்து என்ன உள்ள இழுத்து விட்ட, இதனால வந்து நான் நஷ்டம் அடைஞ்சேன், உன் ஃப்ரெண்டை நம்பினேன், என்னை பணம் செலவு பண்ண வச்ச, இப்போ நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன், என் ஒய்ஃப் வந்து அவள் வேலையை விட்டுட்டா, அவள் நகையெல்லாம் நான் வித்துட்டேன், நான் முன்னால வந்து ரொம்ப அழிஞ்சிட்டேன்ற மாதிரி ஒரு டயலாக் பேசுவாரு. அது வந்து அப்படியே உள்ளேருந்து வருதும். ஹீரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவர் வந்து ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. ஹீரோ மட்டும் இல்லை, இதில் மாமா கேரக்டராக நடிச்சிருக்கிற ஹீரோட அப்பா எல்லாருமே வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட ரொம்ப க்ளீனாக காமிக்கிறாங்க.
ஒரு முஸ்லீம் வந்து ஹிந்துக்கு சப்போர்ட் பண்றாரு, அதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டினும் பாத்தீங்கன்னா ஹிந்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ரிலிஜியன் வைஸ் வந்து செப்பரேட்டடா இல்ல, எல்லாமே ஒத்துமையா தான் இருக்காங்கன்றது ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேவியர்னு ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க, ரொம்ப அழகா ராஸோட சேர்றாரு. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 கம்யூனிட்டியுமே வந்து ஒன்னா தான் இருக்காங்க, அரசியலே இருந்தாலும் ஒன்னா இருக்காங்க, அந்த ஊரோட நன்மைக்காகன்றத வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டிராபேக் கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸ் தான். ஏன்னா ஒரு 3 எலெக்ஷன் காமிக்கிறாங்க, அதுவும் ஒரு 4 வருஷம் கழிச்சு வர மாதிரியான எலெக்ஷன். அந்த லீப் எடுக்கிறது வந்து உடனே நடக்கிற மாதிரி தான் தெரியுது, அது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல. மற்றபடி பெரிய டிராபேக் சொல்ல முடியாது. ஏன்னா இது படம்ன்றதோட இது நிறைய பேருக்கு பாடம்ன்றது தான் நான் சொல்றேன். சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராகவே இருக்கு, நிறைய சிங்கிள் ஷாட்லாம் நல்லா ஷூட் பண்ணிருக்காங்க. 2 இடத்துல சிங்கிள் ஷாட் பார்த்தேன், ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. படம் வந்து லேக்லாம் இல்லவே இல்லை, அடுத்தடுத்த சீன் வேகமா தான் போகுது. அந்த படமே 2 மணி நேரம் தான், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பண்ணிருக்காங்க எடிட்டிங்ல. அதே மாதிரி ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் எப்படி நடக்கும்ன்றது வந்து ரொம்ப இன்டெப்தா காமிச்சிருந்தாங்க. நார்மலா நமக்கு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி கிடையாது, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குதுன்றதையும் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. நமக்கு புரியுது அது. ஓட் கவுண்ட் பண்றது கூட எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, செல்லாத ஓட்டு எப்படி விழும், செல்லாத ஓட்டு விழுந்தா திருப்பி எப்படி ஓட் கவுண்டிங் பண்ணுவாங்கன்றதுலாம் வந்து நமக்கே வந்து நிறைய தெரியுது இந்த படத்து மூலியமா. கண்டிப்பா இந்த படத்தோட எடிட்டரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, அரசியல் போகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல அரசியல்ல இருக்கிறவங்க, இல்ல அரசியல்னா என்ன தெரியணும்ன்றவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் அரசியலை பத்தி தெரிய வரும். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு படம்னாலே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், எனக்கு இந்த மெசேஜ் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க தேவையில்லை. இந்த படத்துக்கான டிக்கெட் வர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான், கன்வின்சிங்காவே போச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கீ டேக்அவே கூட இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டோம்னா அது நம்மளே அழிச்சிடும்ன்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அரசியல்ன்றது வந்து முழுக்க பணம். அப்படி பணம் இல்லாம நம்ம அரசியலுக்குள்ள போகணும்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து அறிவு வேணும், சாணக்கியத்தனம் வேணும். அப்படி அந்த அறிவும் சாணக்கியத்தனமும் இல்லை அப்படின்னா நம்மளால அரசியல் ஜெயிக்கவே முடியாது. அரசியல்ல பெரும் பாடுதான் படுவோன்றது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த படம் இருக்கு. அரசியல் வந்து சுயநலத்தை இருக்கக்கூடாது, மக்களோட பொதுநலத்துக்காக தான் இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.